மக்கா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நுபுவத் கிடைத்து 23 வருடங்கள், அதிலே மக்காவிலே 13 வருடங்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தஅவா பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இந்த 13 ஆண்டு காலப்பகுதியிலேயே எந்தவித யுத்தங்களும் நடைபெறவில்லை. யுத்தங்கள் நடைபெறவும் இல்லை. அல்லாஹ் தஆலா அந்த காலத்திலே எந்தவித யுத்தத்தையும் கடமையாக்கவும் இல்லை, ஜிஹாதை கடமையாக்கவும் இல்லை. எனவே இது இது மக்காவுடைய காலப்பகுதி இவ்வாறு காணப்பட்டது. பெரும்பாலான இபாதத்துக்கள் மதீனாவில் வைத்துதான் கடமையாக்கப்பட்டது என்ற செய்திகளை நாங்கள் படிக்கின்றோம். அது ஹஜ்ஜாக இருக்கலாம், ஜக்காத்தாக இருக்கலாம், ஜிஹாதாக இருக்கலாம், நோன்பாக இருக்கலாம். இன்னென்ன பெரிய பெரிய இபாதத்துக்கள் எல்லாம் மதீனாவில் வைத்துதான் கடமையாக்கப்படுகின்றது. மக்காவுடைய வாழ்க்கையை பொறுத்தவரையில் அதிலே தௌஹீதை நிலைநாட்டுதல், ஷிருக்கை அடியோடு இல்லாதொழித்தல், ஈமானுடைய விஷயங்களை அதிகரித்தல், இப்படி அடிப்படைகளோடு சம்பந்தப்பட்ட பல விடயங்கள் தான் மக்காவிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏவுகின்றார்கள், அவர்கள் வழிகாட்டுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, ஜிஹாதை பொறுத்தவரையிலே, அல்லாஹ்வுடைய பாதையிலே போரிடுவதை பொறுத்தவரையிலே அது அல் குர்ஆனிலே அல்லாஹ் தஆலா சொல்லுகின்ற பொழுது, உங்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டால், ஜிஹாதுக்காக போருக்காக அழைப்பு விடுக்கப்பட்டால் என்ற ஒரு வாசகத்தை அல்லாஹ் தஆலா பயன்படுத்துகின்றான். அதனுடைய கருத்து நாங்கள் சரியான முறைக்கு விளங்கிக் கொள்ள வேண்டுமாக இருந்தால், போருக்கு அழைப்பு விடுக்க வேண்டுமாக இருந்தால் எங்களை நிர்வகிக்கக்கூடிய ஒரு தலைமை இருக்க வேண்டும். சரியான ஒரு அதற்கான சூழல் அமைவிடம், சரியான ஒரு தோற்றப்பாடு இருக்க வேண்டும். இந்த நிலைப்பாடு மக்காவில் காணப்படவில்லை. மதீனாவில் அல்லாஹ்வுடைய தூதர் வந்த பிறகு இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக இருக்கின்றார்கள், எல்லோருடைய ஒத்துழைப்பும் இருக்கின்றது. ஒரு தனிநபர் வாளை எடுத்து போராடுவதை இஸ்லாம் அதிலே பெரிய லாபங்கள் இருப்பதாக, அது அவ்வாறுதான் இருக்க வேண்டும் என்பதாக வழிகாட்டவில்லை. மக்காவிலே கடமை இல்லாத அந்த ஜிஹாதை அல்லாஹ் தஆலா மதீனாவுக்கு அதற்குரிய எல்லா அமைப்புகளும், எல்லா அமைவிட எல்லா சூழலும் உருவாக்கப்பட்ட பிறகுதான் அல்லாஹ் தஆலா கடமையாக்குகின்றான் என்ற செய்தியினை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, பத்ர் யுத்தத்தை பொறுத்தவரையிலே எங்களுக்கு தெரியும், ஹிஜ்ரி 2ஆம் ஆண்டு நடைபெறுகின்றது. ரமலானுடைய மாதம் 17வது நாளன்று நடைபெறுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் அதுதான். நாங்கள் பார்க்கின்ற தப்சீருடைய விளக்கமாக இருக்கலாம், அல்லது இன்னொரு செய்திகளாக இருக்கலாம். இந்த மதீனாவோடு ஒட்டிய, நபிகளாரோடு ஒட்டிய செய்திகள் நாங்கள் பார்த்து வருகின்றோம். சென்ற வாரங்களில் கூட இந்த கஸ்வத்து பத்ர் சம்பந்தமான ஆயத்துக்களை, தப்சீருடைய விளக்கங்களை பார்த்திருந்தோம். அதிலே ஏராளமான செய்திகளும் சொல்லப்பட்டது. அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் கலந்து கொண்ட முதலாவது யுத்தம் இது. இன்னொரு பெயர் சொல்லுவார்கள், யௌமுல் ஃபுர்கான் என்றும் இதற்கு சொல்லப்படுகின்றது. யௌமுல் ஃபுர்கான் என்றால் இந்த யுத்தம் சத்தியத்துக்கும் அசத்தியத்துக்கும் மத்தியிலே நடந்த ஒரு யுத்தம். இஸ்லாமிய மார்க்கம் தோற்றுவிட்டால் குஃபருடைய அட்டகாசம் மேலோங்கி விடும் என்ற ஒரு நிலைப்பாட்டில் இருந்த யுத்தம் இது. நன்மைக்கும் தீமைக்குமான ஒரு பலப்பரீட்சையாக நடத்தப்பட்ட ஒரு யுத்தம் தான் இந்த யுத்தம். அது மாத்திரமல்ல, சத்தியத்தை ஏற்றுக்கொண்ட மிகவும் சிறிய ஒரு குழுவால் பெரும்படை அழித்தொடிக்கப்பட்ட, துரத்தி அடிக்கப்பட்ட மிக பெரிய ஒரு உன்னதமான ஒரு யுத்தம் தான் இந்த யுத்தம் என்பதாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலே 13 வருடங்கள் அவர்கள் தஅவாவுடைய பணியிலிருந்து பல துன்பங்களை, கஷ்டங்களை பெற்றார்கள். நல்ல ஒரு ஆன்சர் கிடைக்கவில்லை. மதீனாவுக்கு ஹிஜ்ரத் வருகின்றார்கள், அவர்களுடைய துன்பம் அதிகரிக்கின்றது. மதீனாவுக்கு வந்த பிறகு அப்படியே மாற்றமாக நடக்கின்றது. மதீனாவிலே நல்ல ஒரு சூழல் உருவாக்கப்படுகின்றது, இஸ்லாமிய சாம்ராஜ்யம் உருவாக்கப்படுகின்றது. காவிர்கள் ஏற்கனவே கோபமுற்று இருந்ததை விட அதிகமான கோபம் ஏற்படுகின்றது. சாதாரணமாக எங்களுக்கு மத்தியிலே வாழ்ந்தவர், அல்லாஹ் ஒருவன் என்றும் நான் தான் தூதர் என்றும் சொல்லிக்கொண்டு எங்கள் மத்தியிலே துன்பப்பட்டு கொண்டு அடிபட்டு கொண்டிருந்தவர், மதீனாவுக்கு போனவுடன் தலைவராக்கப்பட்டு அங்கு சாம்ராஜ்யம் நடைபெறுகின்றது, இஸ்லாமிய ஒரு ஹிலாபத் நடைபெறுகின்றது என்ற கோபம் இன்னமும் அதிகரிக்கின்றது.
அவர்கள் மதீனாவிற்கு சென்று விட்டார்கள், மக்காவிலே இல்லை என்பதற்காக அவர்களுடைய அந்த கோபங்கள் எல்லாம் தணிந்து விடவில்லை. இது ஒரு ஒரு புறத்தில் இருக்க, இன்னும் இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னர் எங்களுக்கு தெரியும், ஏற்கனவே நாங்கள் பார்த்திருக்கின்றோம் தப்சீருடைய விளக்கங்களில், இந்த பத்ரி யுத்தம் யுத்தமாக ஆரம்பிக்கப்பட்டதா, யுத்தத்துடைய நோக்கத்திலே இது இது ஆரம்பிக்கப்பட்டதா? இப்ப என்ன என்ன அபூ சுஃபியான் மக்காவிலிருந்து என்ன செய்வாரு, மதீனா ஊடாகத்தான் ஷாமுக்கு தன்னை வியாபார கோஷ்டிகளை கூட்டிட்டு போவார். அப்ப இது யுத்தமாக, கஸ்வத் பத்ர் ஆரம்பத்துல யுத்தமாக ரெடியாகி அல்லாஹ்வுடைய தூதர் ஆயத்தமாகி செல்லவில்லை. அந்த வியாபார கோஷ்டியை மறிக்க வேண்டும் என்ற அந்த அந்த நோக்கத்திலேதான் ஆயத்தமானார்கள். அது யுத்தமாக மாறியது. அன்புக்குரிய சகோதரர்களே, ஏனென்று சொன்னால் மதீனாவை அவர்கள் போர்டராக பயன்படுத்தினார்கள். பத்ருடைய பகுதியூடாகத்தான் ஷாமுக்கு செல்ல வேண்டும். அப்படி ஒரு நிலைப்பாடு காணப்பட்டது. இந்த யுத்தம் ஆரம்பிக்க முன்னர் ஒரு நிகழ்வு நடைபெறுகின்றது. என்ன சம்பவம் என்று சொன்னால், சாதி இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் ரலியல்லாஹு அன்ஹு, இவர்கள் தான் மதீனாவிலே அன்சாரிகளில் ஒருவராக காணப்பட்டார்கள். அவுஸ் என்று சொல்லக்கூடிய மிகப்பெரிய ஒரு கோத்திரம், அவுஸ் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை அல்லாஹ்வுடைய தூதர் இணைத்தார்கள் என்ற செய்திகளை படித்திருக்கின்றோம். அவுசுடைய கோத்திர தலைவராக இவர்கள் தான் காணப்பட்டார்கள். இவர்களுடைய நண்பராக உமையா பின் ஹலப், இவருடைய நண்பர் உமையா பின் ஹலப் குறைசிய காபிர்களில் மிகப்பெரியவர், மக்காவிலே இருக்கின்றார். இவர் என்ன செய்கின்றார்? யார்? சாதி இப்னு முஆத் என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் உம்ராவுடைய நோக்கத்திற்காக மக்காவுக்கு செல்ல வேண்டும். மக்காவுக்கு தனிநபராக அங்கு யாரும் இல்லாமல், யாருடைய உதவியும் இல்லாமல் செல்ல முடியாது. மக்காவுக்குள் நுழைவதாக இருந்தால் யாருடைய உதவியாக இருக்க வேண்டும், யாருடைய விருந்தினராக போக வேண்டும். அப்ப மக்காவுக்கு செல்லுகின்றார். சாதி இப்னு முஆதுடைய வீட்டிலே தான் தங்குகின்றார்கள். சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், நாங்கள் தவாஃப் செய்ய போவோம், மக்கள் குறைவாக இருக்கின்ற, அதிக ஜனம் இல்லாமல் இருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்தை பார்த்து சொல்லுங்கள், நாங்கள் தவாப் செய்வதற்காக செல்லுவோம் என்று சொல்ல, உமையா பின் ஹலஃபும் ஒரு குறித்த நேரத்திலே தவாப் செய்கின்றார்கள். தவாப் செய்யும் போது யாரு காண்ற? அபூஜஹல் கண்டு விடுகின்றார். அபூஜஹல் கண்டு விடுகின்றார். உமையாவை நோக்கி இது யார் என்று கேட்க, உமையா சொல்லுகின்றார், இதுதான் எனது நண்பர் என்று சொல்ல, அபூஜஹல் கொதித்தெழுந்து, எவ்வளவு தைரியம் வேண்டும் உங்களுக்கு, நீங்கள் தைரியமாக வந்து தவாப் செய்கின்றீர்கள், எவ்வாறு உங்களால் முடியும் என்று கொதித்தெழுந்து மீண்டும் கேட்கின்றார், எங்களிடம் அடிமையாக இருந்தவர், எங்களால் துன்புறுத்தப்பட்டு உங்களுடைய ஊருக்கு வந்து நீங்கள் அவரை தலைமை தாங்கி தலைவராக்கி இஸ்லாமிய சாம்ராஜ்யத்தை நீங்கள் உருவாக்கி கொண்டிருக்கின்றீர்கள், எவ்வளவு தைரியம் வேண்டும் என்று சொல்லிவிட்டு சொல்லுகின்றார், உமையா இல்லை என்றிருந்தால், உங்களுடைய நண்பன் உமையா இல்லை என்றிருந்தால், மா ரஜத்த இலா அஹ்லிக சாலிமா, நீங்கள் நல்ல முறையிலே வீடு சென்றிருக்க மாட்டீர்கள், நல்ல முறையிலே உமது சமுதாயத்திடம் சென்றிருக்க முடியாது என்று மிகவும் கர்ச்சனையோடு மிகவும் கோபத்தோடு சொல்லுகின்றார். பாருங்கள், அல்லாஹுடைய தூதருடைய வளர்ப்பிலே வளர்ந்த அந்த சஹாபாக்களுடைய தைரியத்தை. தனியாக செல்லுகின்றார்கள். குழப்பங்கள் பிரச்சனைகள் வரும் என்ற நிலைப்பாடுகள் எல்லாம் தெரியும். அபூஜஹல் கண்டுவிடுகின்றார். இவ்வாறும் கொலை அச்சுறுத்தல் பயமுறுத்தல் விடுக்கின்றார் அபூஜஹல் நேருக்கு நேரா. யாருமே ஒன்றும் பேச முடியாது, தனிமையில் இருக்கின்றார். அந்த சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் தைரியமாக திரும்ப சொல்லுகின்றார்கள் சத்தத்தை உயர்த்தி, அமா வல்லாஹி லஇன் மனஅதனி ஹாதா லஅம்னா அன்னக மா ஹுவ அஷத்து அலைக மின்ஹு தரீகக அல் மதீனா. சாதி இப்னு முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ் மீது ஆணையாக சொல்லுகின்றேன், நீங்கள் என்னை இந்த தவாஃபிலிருந்து தடுத்தால், அல்லது எனக்கு என்னையாவது செஞ்சு பாருங்கள், உங்களால் அடிக்க முடியுமா, அடித்து பாருங்கள், ஏழுமென்றால் நீங்கள் எனக்கு அநியாயம் செய்வதை விட, நீங்கள் அப்படி தடுத்து விட்டால் இதை விட மிக கடுமையான ஒன்றை உங்களுக்கு நான் செய்வேன் என்று சொல்லிவிட்டு சொன்னார்கள். தரீக காலல் மதீனா, மதீனாவுக்கு உங்களுடைய மதீனாவுக்கு வருகின்ற அந்த வருகையை நான் தடை செய்வேன். அதாவது மதீனா ஊடாகத்தான் அவர்கள் என்ன செய்ய வேண்டும், ஷாமுக்கு செல்ல வேண்டும். திரும்பி வருவதாக இருந்தாலும் அதனூடாகத்தான் வர வேண்டும். மதீனாவிலே இஸ்லாமிய சாம்ராஜ்யம் நடக்கின்றது.
முஸ்லிம்கள் ஆட்சி செய்கின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் தலைவராக இருக்கின்றார். ஒருவர் ஒரு நாட்டுக்குள் வருவதாக இருந்தால், ஒரு ஊருக்குள் வருவதாக இருந்தால் அனுமதி இல்லாமல் வர முடியாது. விரும்பினால் அவர்கள் கைது செய்ய முடியலாம். அப்ப இதனை வைத்து பயமுறுத்துகின்றார்கள். இயலும் என்றால் என்னை தடுத்து பாருங்கள், நீங்கள் மதீனாவுக்குத்தான் வர வேண்டும், மதீனாவை கடந்துதான் செல்ல வேண்டும், அதிலே நாங்கள் உங்களை தடுப்போம் என்று தைரியமாக சத்தம் போட்டு சொல்லுகின்றார்கள். இது பத்ருடைய அந்த நிகழ்வு நடக்க முன்னர் நடந்த ஒரு நிகழ்வு சம்பவம். இது அன்புக்குரிய சகோதரர்களே, இருவருக்கும் கோபம். அபூஜகளுக்கும் மிகப்பெரிய கோபம் இருந்தது. நமது ஊருக்குள், நமது ஏரியாவுக்குள் வந்து இவர் இப்படி சொல்லுகிறார் என்று. சாத் இப்னு முஆதுக்கும் அவரும் தைரியமாக அந்த அப்படியான சத்தத்தை உயர்த்தி கூறியிருந்தார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏற்கனவே நம்ம பார்த்ததை போல அபூ சுஃபியான் அவர்களுடைய குழு சிரியாவை நோக்கி பயணம் செல்லுகின்றார்கள். மதீனா ஊடாகத்தான் செல்ல வேண்டும். சென்று விட்டார்கள். திரும்பி வருகின்ற வழியிலே அல்லாஹ்வுடைய தூதர் உளவு பார்ப்பதற்கு சில நபர்களை எல்லாம் அனுப்பி அதற்குரிய வேலைகளை எல்லாம் நடந்து விடுகின்றது. அபூ சுஃபியான் அவரை பொறுத்தவரையில் இஸ்லாத்துக்கு வருவதற்கு முன்னர் மிகவும் நுட்பமானவர். அபூஜஹல் போன்றல்ல. அபூஜஹல் என்று அல்லாஹ்வுடைய தூதர் தான் பெயர் சூட்டினார்கள். ஜஹல் என்றால் மடமையானவன், புத்தி இல்லாதவன். அவருக்கு அபுல் ஹிக்கம் என்ற பெயர், ஞானமுன்னவர், அறிவுள்ளவர் என்ற பெயர். இருந்தாலும் அவருடைய அறிவுத்தன்மையை பார்த்து அல்லாஹ்வுடைய தூதர் அவருடைய நிலைப்பாட்டை பார்த்து அபூஜஹல் என்று பெயர் சூட்டினார்கள். அவ்வாறானவர் அல்ல அபூ சுஃபியான். போர்த்தந்திரம் கொண்டவர், நல்ல அறிவிலே உச்சத்தை கொண்டவர். அல்லாஹ்வுடைய தூதர் எவ்வாறு உளவு பார்க்க அனுப்பினார்களோ, இவர்களுடைய அந்த வியாபார கோஷ்டியை இடைமறிக்க வேண்டும் என்று எண்ணினார்களோ, இவரும் இவ்வாறான நிகழ்வுகள் நடக்கின்றதா என்று ஆராய்ந்து கொள்வார். அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு படையோடு அந்த கூட்டத்தோடு செல்லுகின்றார்கள் வழிமறிக்க. எப்படியோ அபூ சுஃபியானுக்கு இந்த செய்தி தெரிந்து விடுகின்றது, அறிந்து விடுகின்றார். அபூ சுஃபியான் ஏற்கனவே சொன்னதை போல அறிவாளியாக இருந்தார். அதனை இதிலே முழுமையாக தன்னை அறிவாளி என்று, நான் போரிலே இவ்வாறான விடயங்களிலே நான் கூர்மையானவன் என்ற விஷயத்தை நிரூபித்திருந்தார். 2 விடயங்களை செய்தார் அபூ சுஃபியான். 2 விடயங்களை செய்தார். முதலாவது, உடனே மக்காவுக்கு கடிதம் அனுப்பினார், மக்காவுக்கு தூது செய்தி அனுப்பினார். இவ்வாறு முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவருடைய படை வருகின்றது எங்களை மறைப்பதற்காக என்று கடிதம் அனுப்பினார். அந்த கடிதத்தை ஏற்று அங்கிருந்து அபூஜஹல் 1000 படை வீரர்களை திரட்டி கொண்டு யுத்தத்துக்காக தயாராகி வருகின்றார். 2வது செய்த வேலை, ஒன்று கடிதம் அனுப்பியது, 2வது பாதையை மாற்றிக்கொண்டார். அல்லாஹ்வுடைய தூதர் இந்த பாதையால் தான் செல்ல வேண்டும், இவர்கள் இந்த இடத்திலே அவர்களை பிடித்துக் கொள்வோம் என்று செல்லுகின்றார்கள். ஆனால் பாதை மாற்றப்பட்டு விட்டது. அபூ சுஃபியான் தெரிந்து கொண்டார். அபூ சுஃபியான் அவ்வாறே மக்காவுக்குள் நுழைவதற்கான அனைத்து வேலைகளையும் செய்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வருகின்றார்கள். வந்த பிறகு அறிந்து கொண்டார்கள் அபூ சுஃபியான் இவ்வாறான விடயங்களை செய்திருக்கின்றார். அதற்கு மாற்றமாக மக்காவிலிருந்து மிகப்பெரிய ஒரு படை வருகின்றது. 1000 படை வீரர்களை திரட்டி கொண்டு பெரிய ஒரு பலத்தோடு வருகின்றார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிந்து கொண்டார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன செய்வது, நாங்கள் இவர்களுடைய வியாபார கோஷ்டியை மறிக்க வந்து விட்டோம், இவ்வாறு எங்களை எதிர்ப்பதற்காக பெரிய ஒரு கூட்டத்தினர் வருகின்றார்கள், மதீனா எல்லைக்குள் இவர்களை விட்டுவிட்டால் மிகப்பெரிய பிரச்சனை நடைபெறும், என்ன செய்வது என்று திகைத்து நிற்கின்றார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எல்லா தோழர்களிடத்திலும், எல்லா நபி தோழர்களிடத்திலும் ஆலோசனைகள் கேட்கின்றார்கள். அதிலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு, அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு இவர்களிடத்திலே ஆலோசனை கேட்கப்படுகின்றது. நாங்கள் இவர்களை எதிர்த்து போராடத்தான் வேண்டும் என்ற அந்த முடிவு சொல்லப்படுகின்றது. அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நிம்மதி இல்லை. எங்களோடு மக்காவிலிருந்து வந்து எங்களோடு ஒன்றாக இருக்கின்ற முஹாஜிர்கள் இவர்கள் சொல்லுகின்றார்கள், ஆனால் அன்சாரிகளுடைய ஆசை, அவர்கள் எவ்வாறான நிலைப்பாட்டில் இருக்கின்றார்கள் என்பதை அறிய ஆவலோடு இருந்தார்கள் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். உடனே சாத் இப்னு உபாதா என்று சொல்லக்கூடிய நபித்தோழர் உடனே எழுப்பி சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதரே, நீங்கள் என்ன கூறினாலும் நாங்கள் கேட்பதற்கு தயாராக இருக்கின்றோம். நீங்கள் நீங்கள் பணித்தாலும் அதனை செய்வதற்கு தயாராக இருக்கின்றோம். எங்களுடைய உயிர் எவன் கைவசம் இருக்கின்றதோ அவன் மீது சத்தியமாக நாங்கள் ஆணையிட்டு சொல்லுகின்றோம், நீங்கள் எங்களை கடலிலே மூழ்கச் சொன்னாலும் நாங்கள் மூழ்குவதற்கு தயாராக இருக்கின்றோம் என்ற செய்தியினை சாத் இப்னு உபாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள்
சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹுடைய தூதருக்கு கொஞ்சம் ஆறுதலாக இருக்கின்றது. மீண்டும் மிக்தாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் மீண்டும் அல்லாஹுடைய தூதரிடத்திலே எழுப்பி சொல்லுகின்றார்கள், அல்லாஹுடைய தூதரே, பனு இஸ்ரவேலர்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எவ்வாறு சொன்னார்களோ, சூரத்துல் மாயிதா 24வது வசனத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. ஃபதுஹப் அன்த வரப்புக ஃபகாத்திலா. பனு இஸ்ரவேலுடைய சமுதாயம் மூசா நபிக்கு சொன்னார்கள், நீங்களும் உமது இரட்சகனும் சென்று போராடுங்கள் என்று சொன்னார்கள். அவ்வாறு நாங்கள் செய்ய மாட்டோம், அவ்வாறு நாங்கள் உங்களை தனித்து விட மாட்டோம். வலகின்னனா நுகாதிலு அதுவக அன் யமீனிக வஅன் ஷிமாலிக வபைன யதைக வஹல்ஃபக. அவர்கள் சொன்னார்கள், இவர்களை போன்று நாங்கள் சொல்ல மாட்டோம், நாங்கள் உங்களுக்கு மத்தியிலே நின்று உங்களது வலது புறமாக இடது புறமாக முன்னால் நின்று பின்னால் நின்று யார் ரசூலல்லாஹ் போராடுவோம், எதற்கும் பயப்படாதீர்கள் என்று ஆறுதல் வார்த்தைகள் சொல்லுகின்றார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த ஹதீஸை அறிவிப்பு செய்யக்கூடியவர்கள் சொல்லுகின்றார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை அந்த அந்த சந்தர்ப்பத்திலே பார்க்கின்ற பொழுது அஷ்ரக வஜுஹு, அப்பொழுதுதான் அல்லாஹ்வுடைய தூதருடைய முகம் அப்படியே விழித்தது, மலர்ந்தது. என்ன செய்வதென்று திகைத்து நின்ற அல்லாஹ்வுடைய தூதர் ஆறுதல் அடைந்தார்கள் என்ற செய்தியினை இந்த ஹதீஸிலே நாங்கள் பார்க்க முடியுமாக இருக்கின்றது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, யுத்தத்திற்கு தயாராகுமாறு, யுத்தம் செய்வோம், போராடுவோம், எந்த பிரச்சனையும் இல்லை என்று தீர்வாகின்றது. இதிலே யுத்தம் நடக்க முன்னர் 2 விடயங்கள் நடைபெறுகின்றது. சென்ற மாதங்களில் நாங்கள் தப்சீருடைய வகுப்பிலே படித்துக் கொண்டோம். அல்லாஹ்வுடைய தூதருக்கு, அல்லாஹ்வின் தூதரோடு வந்த அந்த படையினருக்கு அல்லாஹ் தஆலா உள அமைதியை, தைரியத்தை கொடுப்பதற்காக 2 நிகழ்வுகள் நடைபெறுகின்றது. என்ன நிகழ்வு? ஒன்று தூக்கம், இன்னொன்னு மலை. வேற ஒன்று தூக்கம், இன்னொன்னு மலை. மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பரக்கத் செய்யட்டும். அல்லாஹ் தஆலா இவர்களை பலப்படுத்துவதற்காக, இவர்களை உறுதிப்படுத்துவதற்காக, இவர்களை அந்த ஸ்ட்ரெஸ், அந்த அவங்க கஷ்டப்பட்டு விடக்கூடாது, இவர்கள் வந்த நோக்கம் வேறு, இவ்வாறு வேறு நோக்கம் மாறி இருக்கின்றது, அவர்கள் தளர்ந்து விடக்கூடாது என்பதற்காக அல்லாஹ் தஆலா மலையை இறக்குகின்றான். அதுபோல அமைதியான ஒரு அழகான ஒரு தூக்கத்தை கொடுக்கின்றான். அதனை சூரத்துல் அன்பாலுடைய 8வது அத்தியாயம் 11வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான். இது யுகஷீக்கும் நாஸ் அமனத்தன் மின்ஹு வயுனஸ்ஸிலு அலைக்கும் மினஸ் ஸமாஇ மான் லியுதஹிரக்கும் பிஹி வயுذஹிப அன்கும் ரிஜ்ஸ ஷைத்தான் வலியர்பித அலா குலூபிக்கும் வயுஸப்பித பிஹில் அக்தாம். அல்லாஹ் தஆலா சூரத்துல் அன்பாலுடைய 11வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கின்றான், அல்லாஹ் அழகான ஒரு தூக்கத்தை, அமைதியான ஒரு தூக்கத்தை உங்களுக்கு அமைதியாக ஆக்குவதற்காக உங்களுக்கு தந்தான். இன்னும் வானத்திலிருந்து மலையையும் பொழிவிக்க செய்தான். ஏனென்று சொன்னால், உங்களை அதிலிருந்து சுத்தப்படுத்துவதற்கும், உங்களை தூய்மைப்படுத்துவதற்கும், உங்களை விட்டு ஷைத்தானுடைய ஊசலாட்டங்களை, நாங்கள் எதற்கோ வந்தோம், எதற்காகவோ ஆயத்தமாகின்றோம், இது சரியான முடிவில்லை என்ற ஷைத்தானுடைய கெட்ட ஊசலாட்டங்களை விட்டு உங்களை விட்டு நீக்குவதற்கும், உங்களுடைய உள்ளங்களை பலப்படுத்தி உறுதிப்படுத்தி உங்களுடைய பாதங்களை உறுதிப்படுத்துவதற்குமாக இந்த 2 அம்சங்களையும் நாங்கள் உங்களுக்கு தந்தோம் என்பதாக அல்லாஹ் தஆலா இந்த வசனத்திலே அவர்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். எனவே அன்புக்குரிய அல்லாஹ் நல்லடியார்களே, சகோதரர்களே, இதெல்லாம் இந்த யுத்தம் நடக்க முன்னர் அல்லாஹ் தஆலாவுடைய உதவியாக நாங்கள் பார்க்க வேண்டும். அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த படைக்கு கொடுக்க வெற்றியாக நாங்கள் இதெல்லாம் பார்க்க வேண்டும். அடுத்ததாக ஏற்கனவே பார்த்ததை போல அல்லாஹ்வுடைய தூதர் கிப்லாவை நோக்கி இருகையமைந்து துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். அல்லாஹும்ம அன்ஜிஸ்லி மா வஅக்தனி, அல்லாஹும்ம இன்னக இன் துஹ்லிக் ஹாதிஹில் இஸாபா மின் அஹ்லில் இஸ்லாம் ஃபலா துஅபத் ஃபில் அர்லி அபதா. இறைவா, நீ எங்களுக்கு எதனை வாக்களித்தாயோ அதனை தந்துவிடு. இந்த சொற்பமான கூட்டம் இருக்கின்றோமே, நாங்கள் தற்பொழுது அழிக்கப்பட்டு விட்டால், இந்த எதிரி தரப்பால் நசுக்கப்பட்டு விட்டால், இந்த உலகத்திலே உன்னை வணங்குவதற்கு யாருமே இருக்க மாட்டார்கள் என்ற அந்த துஆ பிரார்த்தனை அல்லாஹ் தஆலாவிடத்திலே இருகரம் ஏந்தி துஆ பிரார்த்தனை செய்கின்றார்கள். அதற்கும் அல்லாஹ் தஆலா பதிலளித்ததாக சூரத்துல் அன்ஃபாலுடைய 9வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா பதிலளிக்கின்றான். இஸ் தஸ்தகீதுன ரப்பக்கும் ஃபஸ்தஜாப லக்கும்
அன்னி முந்திதுக்கும் பி அல்ஃபின் மினல் மலாயிகத்தி முர்திஃபீன். அல்லாஹ் தஆலா நீங்கள் நீங்கள் அல்லாஹ் தஆலாவிடத்திலே உதவி தேடினீர்கள், அல்லாஹ் தஆலா உங்களுக்கு 1000 மலக்குமார்களை கொண்டு உங்களுக்கு உதவி செய்தான் என்ற அந்த வாசகத்தை அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே எங்களுக்கு இந்த உதவி செய்த அந்த பாங்கினை எங்களுக்கு அந்த குர்ஆனிய வசனத்தினூடாக சொல்லி காட்டுகின்றான். இதுவெல்லாம் அவர்கள் யுத்தத்துக்கு தயாராகின்ற பொழுது துவாவின் மூலம் அல்லாஹுடைய உதவியை பெற்ற அந்த செய்தியாக நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தற்பொழுது யுத்தம் ஆரம்பிக்க இருக்கின்றது. எல்லோருமே யுத்தத்தை பொறுத்தவரையில் பொதுவாக யுத்தகலங்கள் அந்த போராட்டங்களை பொறுத்தவரையிலே அவர்களும் வருவார்கள். 2 கூட்டத்தாரும் அப்படியே சரமாரியாக தாக்குகின்ற ஒரு நிலைப்பாடு இருக்காது. 2 பேரும் 2 தரப்பிலும் நிற்பார்கள். ஆரம்பமாக ஒரு சிலரை இங்கிருந்து ஒரு தரப்பிலிருந்து குறிப்பிட்ட சிலரை அனுப்புவார்கள், அங்கிருந்து குறிப்பிட்ட சிலர்கள் வருவார்கள். அப்பொழுதுதான் இருவர்களுக்கு மத்தியிலேயும் சண்டை போகும். இது அந்த உணர்வை 2 குழுக்களுக்கு மத்தியிலே உணர்வை அதிகப்படுத்துவதற்காக இந்த முறை நடைமுறைப்படுத்தப்படும். அந்த அமைப்பிலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முஸ்லிம்கள் தரப்பிலே அன்சாரிகளில் முதலாவது ஆரம்பமாக 3 நபர்களை அனுப்புகின்றார்கள். காவிர்கள் தரப்பிலே 3 பெரிய பெரிய குறைஷி தலைவர்கள் வருகின்றார்கள். உத்துபா, வலீத், ஷைபா என்ற 3 பெரும் தலைவர்கள் வருகின்றார்கள். வந்து சொல்லுகின்றார்கள், எங்களுக்கு இவர்கள் சரி வராது, எங்களுடைய தரத்திற்கு குறைஷிகள் வர வேண்டும் என்று சொல்ல திரும்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 3 நபர்களை, ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களும் உபைதா ரலியல்லாஹு அன்ஹும் அலி ரலியல்லாஹு அன்ஹு, இந்த 3 சஹாபாக்களையும் அல்லாஹ்வுடைய தூதர் தெரிவு செய்து அனுப்புகின்றார்கள். யுத்தம் ஆரம்பமாகின்றது. இவர்கள் தற்பெருமையுடன் கர்வத்துடன் யுத்தத்தை ஆரம்பிக்கின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, யுத்தம் நடைபெறுகின்றது. அல்லாஹ் தஆலா பல நிகழ்வுகள் ஊடாக, பல அல் குர்ஆனிய வசனத்தினூடாக அல்லாஹ் தஆலா முஸ்லிம்களுக்கு உதவினான் என்ற செய்தியினை அழகான முறையிலே சித்தரித்து காட்டுகிறான். பல நிகழ்வுகள் இந்த யுத்தத்திலே நடைபெறுகின்றது. அதிலே ஒரு நிகழ்வுதான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பு செய்கின்றார்கள். யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்றது. அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்கள் களத்திலே நிற்கின்றார்கள். 2 சிறுவர்கள் வலம் வந்த வண்ணம் இவர்களை தட்டி, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை தட்டி சொல்லுகின்றார்கள், ஹல் தாரிஃப் அபா ஜஹல், உங்களுக்கு அபூஜஹலை தெரியுமா? 2 சிறுவர்கள் வந்து, உங்களுக்கு அபூஜஹலை தெரியுமா, எங்களுக்கு காட்டித்தாருங்கள் என்று கேட்க, அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்கின்றார்கள், எதற்காக, என்ன காரணம்? அவர்கள் சொல்லுகின்றார்கள், எங்களுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதரை அவர்கள் ஏசுகின்றாராம், அவருக்கு மோசமான வார்த்தைகள் தூட்டுகின்றாராம், அவரை நாங்கள் தான் கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு வந்திருக்கின்றோம், கர்வத்தோடு வந்திருக்கின்றோம், காட்டித்தாருங்கள் என்று கேட்க, அந்த பேசிக் கொண்டிருக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலேயே அபூஜஹல் குறுக்கெடுக்கின்றார். அந்த பகுதியால் செல்லுகின்ற பொழுது, நீங்கள் தேடிக்கொண்டிருக்கின்ற நபர் இவர்தான் என்று சொல்லப்படுகின்றது. அந்த 2 நபித்தோழர்களும் சிறுவர்களும், முஆத் பின் அம்ர் இப்னுல் ஜமூஹ், முஆத் பின் அஃப்ரா என்று சொல்லக்கூடிய இந்த 2 நபித்தோழர்களும் போட்டி போட்டுக்கொண்டு நான் அவரை கொல்ல வேண்டும் என்று அவர்கள் செல்லுகின்றார்கள். அந்த யுத்தத்திலே அவர் அபூஜஹல் இவர்களின் மூலமாக கொல்லப்படுகின்றார். இந்த செய்தி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வருகின்றது. வந்து சொல்லுகின்றார்கள், யா ரசூலல்லாஹ், நான் தான் அபூஜஹலை கொண்டேன், நான் தான் கொண்டேன் என்று இருவரும் சொல்ல, அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுடைய வாளை பார்க்கின்றார்கள். இருவருடைய வாளிலும் இரத்தம் இருக்கின்றது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றார்கள், நீங்கள் இருவரும் தான் அபூஜஹலை கொண்டீர்கள் என்று சொல்லுகின்றார்கள். இந்த செய்தி, இந்த நிகழ்வு, சிறுவர்களுடைய தைரியம், அல்லாஹ்வுடைய தூதர் மீதான அன்பு, இஸ்லாத்திற்கான அந்த தியாகம் செய்ய வேண்டும் என்ற அர்ப்பணிப்பு இந்த யுத்தத்திலே நடந்திருக்கின்றது என்ற செய்தியினை இந்த சம்பவத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்கின்றோம். அல்லாஹ் தஆலா இன்னும் பல உதவிகளை செய்ததாக சூரத்துல் அன்ஃபாலுடைய 43வது வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொல்லுகின்றான், இத் யுரீகஹுமுல்லாஹு ஃபீ மனாமிக கலீலா வலவ் அராகஹும் கஸீரன் லஃபஷில்தும் வல தனாஸஅதும் ஃபில் அம்ரி வலாகின்னல்லாஹ ஸல்லம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே இந்த வசனத்திலே சொல்லுகின்றான், 43வது வசனத்திலே, அல்லாஹ்வுடைய தூதரை உங்களுக்கு கனவிலே நாங்கள் அந்த எதிரி படையினரை குறைவானவர்களாக உங்களுக்கு காட்டினோம். அவர்கள் அதிகமானவர்களாக, 1000க்கும் மேற்பட்டவர்களாக இருந்தாலும் அல்லாஹ் அவர்களுக்கு, முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ்வுடைய தூதருக்கு சொல்லுகின்றார்,
அவர்களை நாங்கள் உங்களுக்கு குறைவானவர்களாக காட்டினோம், அவர்களை உங்களுக்கு அதிகமானவர்களாக பெரிய ஒரு படை வந்திருக்கின்றார்கள் என்று காட்டினால் நீங்கள் மனமுடைந்து பேய்த்திருப்பீர்கள், தைரியம் இழந்து பேய்த்திருப்பீர்கள், உங்களுக்கு மத்தியிலே பிளவுகள் பிரச்சனைகள் வந்திருக்கும். அதற்காகத்தான் இவ்வாறான உதவியை செய்தோம். வலா கிண்ணல்லாக செல்லம, அல்லாஹு தாலா இந்த நிலைமையில் இருந்து சீராக்கினான் என்ற செய்தியினை இந்த அல் குர்ஆன் வசனத்தினூடாக எங்களுக்கு சொல்லி காட்டுகின்றான். யோசிக்கின்றார்கள், சிறிய ஒரு படையாக இருக்கின்றோம், எங்களை விட 3 மடங்கு அதிகமானவர்களாக அவர்கள் இருக்கின்றார்கள், என்ன செய்வதென்று அழகான முறையிலே இறைவனிடத்திலே இறைஞ்சுகின்றார்கள். அல்லாஹ்வுடைய பாதையிலே போராட வேண்டும் என்ற அந்த ஆசை அல்லாஹ் தாலா இவ்வாறெல்லாம் உதவி செய்கின்றார் என்று பாருங்கள். அது மாத்திரம் கிடையாது, சூரத்துல் அன்பாலுடைய 12வது வசனத்திலே அல்லாஹ் தாலா இன்னும் ஒரு செய்தியை சொல்கின்றான். அல்லாஹ் தாலா மலக்குமார்களிடத்திலே வஹி அறிவித்தான். அன்னி மஅக்கும் ஃபஸப்பித்துல்லதீன ஆமனு சஉல்கி ஃபீ குலூபில்லதீன கஃபரு அர்ருஅப ஃபضربوا فوق الأعناق وضربوا منهم كل بنان. அல்லாஹ் தாலா இந்த வசனத்திலே சொல்லி காட்டுகின்றான், மலக்குமார்களுக்கு அல்லாஹ் தாலா வஹி அறிவித்தான். எவ்வாறு என்று சொன்னான், மலக்குமார்களே அந்த யுத்தத்திலே அல்லாஹ் தாலா படையாக அனுப்பிவிட்டு நான் உங்களோடு இருக்கின்றேன், நீங்கள் யாரெல்லாம் ஈமான் கொண்டார்களோ அவர்களை உறுதிப்படுத்தும் விதமாக அவர்களை நீங்கள் உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள், அவர்களோடு உதவியாக இருந்து கொள்ளுங்கள். நான் யாரெல்லாம் நிராகரித்தார்களோ, யாரெல்லாம் எதிரிப்படையிலே இருக்கின்றார்களோ அவர்களுடைய உள்ளங்களிலே பயத்தை தடுமாற்றத்தை போடுகின்றேன். நீங்கள் அவர்களுடைய பிரடிகள் மீது அவர்களை வெட்டுங்கள், இன்னும் அவர்களுடைய விரல் நுனிகளையும் வெட்டி எறியுங்கள் என்று மலக்குமார்களிடத்திலே யார் கட்டளையிடுவது? அல்லாஹ் தாலா கட்டளையிடுகின்றான். அதன்படி அவர்கள் கேட்கின்றார்கள். இவ்வாறெல்லாம் அல்லாஹ் தாலா மலக்குமார்களை ஏவி அந்த யுத்தத்திலே உதவி செய்தான் என்ற செய்திகளை நாங்கள் அடுக்கிக் கொண்டே போகலாம். இன்னும் ஒரு செய்தியை கூறி முடித்துக் கொள்வோம். அன்புக்குரிய சகோதரர்களே, இன்னும் ஒரு வசனத்திலே அல்லாஹ் தாலா சொல்லுகின்றான். சூரத்துல் அன்பாலுடைய 17வது வசனம். 17வது வசனத்திலே சொல்லுகின்றான், ஃபலம் தக்குதுலூஹும் வலாகின் அல்லாஹ கத்தலஹும். நீங்கள் கொலை செய்யவில்லை, அல்லாஹ் தாலா தான் கொலை செய்தான். வமா ரஐத இத் ரமைத வலாகின் அல்லாஹ் ரமா. நீங்கள் அம்பெய்தீர்கள், ஆனால் நீங்கள் அம்பெய்யவில்லை, அல்லாஹ் தாலா தான் அம்பெய்தான். வலி யுபுலல் முஃமினீன மின்ஹு பலாஅன் ஹஸனா. அல்லாஹ் தாலா அழகிய சோதனை மூலமாக மூமின்களை சோதிப்பதற்காகவே இவ்வாறு செய்தான் என்ற அந்த செய்தியினை அழகான முறையிலே சூரத்துல் அன்பால் எங்களுக்கு தெளிவுபடுத்திக் கொண்டிருக்கின்றது. கட்டாயமாக இந்த ஆரம்ப வசனங்களை சூரத்துல் அன்பாலிலே நாங்கள் பார்க்க வேண்டும், அதனுடைய கருத்துக்களை ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். அல்லாஹ் தாலா எந்த அளவு முஸ்லிம்களுக்கு அவர்களுடைய ஈமான்களுக்காக வேண்டி, அவர்கள் அந்த இஸ்லாத்திலே வைத்த பற்றுக்காக வேண்டி, தௌஹீத் வளர வேண்டும் என்ற அந்த ஒரே ஒரு நோக்கத்துக்காக வேண்டி எந்த அளவு அல்லாஹ் தாலா உதவி செய்தான் என்ற செய்திகளை இந்த அல் குர்ஆனிய வசனம் சம்பவங்களிலாக நாங்கள் புரிந்து கொள்ள முடியும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, கிட்டத்தட்ட 70 நபர்கள் காபிர்களிலே கொலை செய்யப்பட்டார்கள், 70 பேர் சிறை பிடிக்கப்படுகிறார்கள். முஸ்லிம்களிலே எங்களுக்கு தெரியும் பத்ருடைய பகுதி இருக்கின்றது, எல்லோரும் பார்த்திருப்போம். அதிலே ஷஹீதாக்கப்பட்டவர்கள் அதிலே அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட 14 சஹாபாக்கள் அதிலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். 8 அன்சாரிகளிலும் 8 பேர் அன்சாரிகளும் 6 முஹாஜிர்களும் அந்த இடத்திலே ஷஹீதாக்கப்படுகின்றார்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த பத்ர் யுத்தம் என்பது இன்னும் ஏராளமான செய்திகளை பொருந்திய, நாங்கள் கட்டாயமாக ஒவ்வொருவரும் நமது வாழ்க்கையிலே நிறைய விடயங்களை படிப்பினையாக கொள்ள வேண்டிய ஏராளமான செய்திகள் இருக்கின்றது. ஈமானுடைய பலத்தை கட்டாயமாக இதிலிருந்து புரிந்து கொள்ள முடியும். அல்லாஹ்வுடைய உதவி அல்லாஹ்வோடு தொடர்போடு இருந்தால் எவ்வாறு கிடைக்கும் என்ற செய்தியினை நாங்கள் எந்த அளவு உச்சத்திற்கு அல்லாஹ் எங்களுக்கு சிறிய விஷயம், எங்களுக்கு ஒரு தேவை ஏற்பட்டால், பண தேவையோ அல்லது கவலை நீங்க வேண்டுமோ, ஏதாவது பிரச்சனை நீங்க வேண்டுமோ, அல்லது ஏதாவது எங்களுக்கு கிடைக்க வேண்டுமோ, எங்களுக்கு எவ்வளவு பெரிய விடயமாக இருந்தாலும் அல்லாஹ் தாலாவுக்கு அது சின்ன ஒரு விடயம், சின்ன ஒரு செய்தி, அதெல்லாம் விடயமே கிடையாது. எனவே அல்லாஹ்வோடு எந்த அளவு தொடர்போடு இருக்கின்றோமோ அந்த அளவு அல்லாஹ்வுடைய உதவியை எதிர்பார்க்க முடியும். இன்னும் அல்லாஹ் தாலாவுடைய அல்லாஹ்வின் தூதருடைய அந்த நடைமுறைகள்,
சஹாபாக்களோடு நடந்து கொண்ட முறை, அந்த படையினரை எவ்வாறு வழிநடத்தினார்கள் என்ற செய்திகளை இதிலிருந்து பார்க்க முடியும். என்ன செய்திகள் செய்வதாக இருந்தாலும், என்ன விடயங்களை ஆரம்பிப்பதாக இருந்தாலும், துவா என்பது அது மிகப்பெரிய ஒரு ஆயுதம் என்பது என்ற செய்தியினை இந்த இந்த சம்பவம் எங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றது. அதுபோல ஒரு 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 பெற்றோர், ஒரு குடும்ப தலைவர், குடும்பத்திலே பொறுப்பாக இருக்கின்றவர் எமது குழந்தைகளை எந்த அளவு வளர்க்க வேண்டும், இஸ்லாம் அவர்களுக்கு எந்த அளவு செல்ல வேண்டும் என்ற விஷயங்களை ஆணித்தரமாக சொல்லுகின்ற ஒரு ஒரு யுத்தமாக இந்த யுத்தத்தை நாங்கள் பார்க்க வேண்டும். எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த யுத்தம் சம்பந்தமாக ஏராளமான விடயங்கள் இருக்கின்றது. மேலதிகமான விடயங்களை நாங்கள் தேடி படித்துக் கொள்வோம். எந்த விடயங்களை படித்தோமோ அந்த விடயங்களில் அல்லாஹ் தஆலா எங்களுக்கு பிரயோஜனத்தையும், படித்த விடயங்களிலிருந்து எமது வாழ்க்கையிலே பல விடயங்களை செயற்படுத்தி நடத்துவதற்குரிய அந்த பாக்கியத்தையும் எனக்கும் உங்களுக்கும் அல்லாஹ் தஆலா ஆக்கியருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.